இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் CVK சிவஞானம், ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் ஆகியோரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கரநாதன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், மு சந்திரகுமார் உள்ளிட்ட சிலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர். விசேடமாக அரசியலமைப்பு விவகாரம் சம்பந்தமாக அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை அல்லது எடுக்காமல் இருக்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம். தற்போதைய நிலையிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக எங்களுடைய இரண்டு கட்சிகளும் சேர்ந்து இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபடுகிற போது மற்றைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தரப்புகளும் எங்களோடு இணைந்து இதிலே செயலாற்ற வேண்டும் என நாங்கள் விரும்புகிறோம். பல்வேறுபட்ட இடங்களில் இந்த காணிகள் சுவீகரிப்புகின்ற விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும், வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒரு அமைதியான சூழல் நிலவுகின்றது, பாதுகாப்பான சூழல் நிலவுகின்றது. மேலதிகமான காணிகள் பிடிக்க வேண்டும் என்ற அவசியங்கள் கிடையாது. மக்களுடைய காணிகள் இன்னும் அவர்கள் வசம் இருக்கிறது. ஆகவே அந்த காணிகளை அவர்கள் விடுவிக்க வேண்டும். மக்களுடைய மீள் குடியேற்றத்திற்கு உதவியாக அனைத்து காணிகளையும் அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோர விரும்புகின்றோம்.